Chapter 4 Presentation and Disclosure Based Accounting Standards. Unit 1 Accounting Standard 1. Accounting Standard 1 என்னன்னா Disclosure of Accounting Policies. Disclosure of Accounting Policies-னா இப்போ நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அது நமக்கு ஃபேவரபுளாக போட்டுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும். அதுபடி தான் நம்ம போட முடியும். இப்போ நம்ம எந்த அக்கௌண்டிங் பாலிசி அப்ளை பண்ணுறோம் அப்படின்ட்டு கீழே ஒரு நோட் கொடுக்கறது தான் வந்து டிஸ்க்ளோஷர். இப்போ நம்ம FIFO மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னா கீழே டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், என்ன அக்கௌண்டிங் பாலிசி நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். FIFO மெத்தட் ஆர் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட், டிப்ரிசியேஷன் மெத்தட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் நம்ம எது வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் வந்து டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1. Introduction. Accounting standardல standardization and diversity unavailable for 2 reasons. என்னென்ன ரீசன்னா, accounting standards cannot and do not cover all possible areas of accounting and enterprises have the freedom of adopting any reasonable accounting policy in areas not covered by a standard. ஸ்டாண்டர்டால் கவர் ஆகப்படாத அக்கௌண்டிங் பாலிசி வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆல் என்டர்பிரைசஸ்க்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து enterprise operate in diverse situation, it is impossible to develop a single set of policy applicable to all enterprises for all time. இப்போ ஒரு என்டர்பிரைஸ் இருக்குன்னா அதில் வந்து டைவர்ஸ் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே சிங்கிள் செட் ஆஃப் பாலிசி வந்து அப்ளை பண்ணுறதுன்றது வந்து இம்பாசிபிளான ஒன்று. எல்லா டைமும் சிங்கிள் செட் ஆஃப் பாலிசி வந்து அப்ளை பண்ணுறதுன்றது வந்து இம்பாசிபிளான ஒரு விஷயம். அதுதான் வந்து 2 ரீசன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு differences in accounting policies lead to differences in reported information. இப்போ ஒரு அக்கௌண்டிங் பீரியட் 12 months இருக்குன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணுறோன்னா அது என்னது, அது வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம்ல, அதுவும் டிஃபர் ஆகும். நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு சஃபர் ஆகும். அப்புறம் அது வந்து யூனிஃபார்மிட்டியாக இருக்காது. ஒரு மாதம் ஒரு அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணோன்னா நம்மளால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. அது வந்து ஒரு யூனிஃபார்மிட்டியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. Accounting Standard 1 requires enterprises to disclose significant accounting policies actually adopted by them in preparation of financial statement. நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எந்த அக்கௌண்டிங் பாலிசி அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். அதுதான் வந்து AS1. இது எதுக்குன்னா ஃபார் ப்ரொமோட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். This accounting standard applies to all enterprises. Then fundamental assumption-னா கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூவல். ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ்னால் இது 3 தான். இது வந்து மறக்கக்கூடாது. ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன் இந்த மூணும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்க்ளோஷர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூவல் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அதுதான் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்க்ளோஷர் கொடுக்க வேணாம். இது 3 நம்ம அப்ளை பண்ணலை, ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்ம வந்து டிஸ்க்ளோஷர் கொடுத்துருக்கணும். அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன். இப்போ கோயிங் கன்சர்ன்னா இப்போ என்னோடய கம்பெனி ஃப்யூச்சர்லேயும் அது ரன் ஆகும் அப்படின்ட்டு நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன்னா அதுதான் வந்து கோயிங் கன்சர்ன். ஃபோர்சேபிள் ஃப்யூச்சர்லேயும் ரன் ஆகும் அப்படின்ற இன்டென்ஷனோடு நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன்னா அதுதான் வந்து கோயிங் கன்சர்ன். இப்போ எனக்கு வந்து கடன் இருக்குன்னா அதை நான் செட்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னோடய கம்பெனி வந்து இந்த இயரே செட்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னோடய கம்பெனி ஃப்யூச்சர்லேயும் நடக்கும். அது வந்து நான் நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் அந்த லைபிலிட்டிஸை. அதுதான் வந்து கோயிங் கன்சர்ன். தென் கன்சிஸ்டன்சி. The principle of consistency refers to the practice of using same accounting policies, similar transaction in all accounting periods. முன்னாடி சொன்னது தான். ஒரு அக்கௌண்டிங் பீரியட்ஸ் 12 monthsனால் ஒரு மாதத்துக்கு நான் வேறு அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் வேறு அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணால் நம்மளால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. அதுதான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணணும் ஃபார் ஆல் அக்கௌண்டிங் பீரியட்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அக்கௌண்டிங் பாலிசி சேஞ்ச் பண்ணிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். எப்படின்னா பை ஸ்டாட்யூட். இப்போ சட்டப்படி நம்மளோட அக்கௌண்டிங் பாலிசியை சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.
அப்புறம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் மோர் அப்ராப்ரியேட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், நமக்கு அப்ராப்ரியேட்டான ப்ராஃபிட் வேணும். இப்போ நான் இந்த மெத்தட்லேருந்து அந்த மெத்தட் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன், இந்த பாலிசிலேருந்து அந்த பாலிசி சேஞ்ச் பண்ண போகிறேன்னா பண்ணிக்கலாம். இப்போ கேஷ் பேசிஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா அதில் வந்து அக்யூரேட் ப்ராஃபிட் காட்டாது. சில டைம் லாஸு அது அக்யூரேட்டாக காட்டாது கேஷ் பேசிஸ். இப்போ நான் கேஷ் பேசிஸ்லேருந்து அக்ரூவல் பேசிஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன்னா பண்ணிக்கலாம். அப்ராப்ரியேட் ப்ராஃபிட் வேணும், அப்ராப்ரியேட் ப்ரெசன்டேஷன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங், மேலே சொன்னது தான். அக்ரூவல் பேசிஸ் யூஸ் பண்ணுறப்ப அக்யூரேட் ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கேஷ் பேசிஸ் பார்த்திங்கன்னா கேஷ் உள்ளே வர்றது வெளியே போகிறது, இது ரெண்டு மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அக்ரூவல் பேசிஸில் அப்படி இல்லை. இப்போ நம்ம கடனுக்கு சேல் பண்ணியிருந்தாலும் அது சேல் தான், கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் அது பர்ச்சேஸ் தான். இதில் வந்து கேஷ் உள்ளே வரணும் வெளியே போகணும் அதுதான் எடுத்துப்போன்னு இல்லை. கேஷ் ரிசீவ் ஆகுறது, கேஷ் பே பண்ணுறது இல்லை. நம்ம கடனுக்கு கொடுத்துருந்தாலுமே அது சேல் பர்ச்சேஸ் தான். இப்படி போடுறப்ப அக்யூரேட் ப்ராஃபிட் கிடைக்கும். அதுதான் வந்து அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இந்த அக்ரூவல் பேசிஸ்ன்றது வந்து ஒரு லாஜிக்கல் அப்ரோச் டு ப்ராஃபிட் டெட்டர்மினேஷன். இந்த கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங், இந்த கேஷ் பேசிஸ்ன்றது வந்து ரிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து ப்ராஃபிட்டை கரெக்டாக காட்டாது, அதிகமாக காட்டும், கம்மியாக காட்டும், லாஸ்னு கூட காட்டும். ஸோ இந்த அக்ரூவல் பேசிஸ்ன்றது தான் வந்து லாஜிக்கல் அப்ரோச்னு சொல்கிறாங்க. தென் அக்கௌண்டிங் பாலிசி. அக்கௌண்டிங் பாலிசிஸில் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபார் ரெக்கார்டிங் ஆர் டிஸ்க்ளோசிங் ஐட்டம்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இன்வென்டரிஸ்னால் FIFO வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். கேஷ் ஃப்ளோ மெத்தட்னா டைரக்ட் இன்டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். எந்த அக்கௌண்டிங் பாலிசி நம்ம அப்ளை பண்ணுறோன்னு கீழே நோட் மாதிரி கொடுக்கறது தான் வந்து டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. This method of forming and applying accounting principles is known as accounting policies. Then government is trying to reduce the number of accounting policies followed in India, but still it cannot be reduced to one. Government வந்து accounting policies ஒன்றா reduce பண்ண ட்ரை பண்ணுறாங்க, but still it cannot be reduced. Selection of accounting policy. Accounting policy எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா accounting policies-ஓட செலெக்ஷன் வந்து 4 types. First வந்து ப்ரூடென்ஸ்னால் என்னென்னா provision should be created for all known liabilities and losses. இப்போ ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு கடன் ஆர் லாஸ் வரப்போகுதுன்னு தெரியுது அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும். இப்போ ஃப்யூச்சரில் நான் வந்து நெக்ஸ்ட் இயர் நான் ஒருத்தருக்கு 2 lakhs கொடுக்கணும், எனக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் வந்து ப்ரூடென்ஸ். Profits are not overstated, losses are not understated, assets are not overstated, liabilities are not understated. முன்னாடியே நமக்கு லாஸ் ஆர் லைபிலிட்டிஸ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணி வைக்கிறது தான் வந்து ப்ரூடென்ஸ். இது வந்து ப்ராஃபிட்க்கு பண்ணணுமானா பண்ண வேணாம். ஏன்னா இப்போ திடீர்னு நம்மளுக்கு லைபிலிட்டி வருது, கடனார் ஏதாவது லாஸ் வருதுன்னா நம்மளால் அது கொடுக்க முடியாது இல்லையா. அப்போ ப்ராஃபிட் வந்தால் நமக்கு ஒன்றும் இல்லை. ப்ராஃபிட் வந்து ஆக்சுவலி நமக்கு குட் தான். அப்போ வந்து நோன் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ்க்கு வந்து பண்ண வேணாம், நோன் லைபிலிட்டிஸ் அண்ட் லாஸ்க்கு கண்டிப்பாக ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கணும். திஸ் இஸ் கால்ட் ப்ரூடென்ஸ். தென் எக்ஸாம்பிள் ஒன் ட்ரேடர் வந்து 500 யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. 500 யூனிட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அட் ₹10 per unit. அப்போ வந்து 5000 rupees கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. சோல்டு 400 ஆர்டிகல்ஸ் தான் சேல் பண்ணியிருக்காரு 15 rupeesக்கு. ஸோ 500 வாங்கி 400 தான் சேல் பண்ணியிருக்காரு, 15 rupeesக்கு சேல் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ப்ராஃபிட். அவர் வந்து 400 ஆர்டிகல்ஸ் சோல்ட் பண்ணி 6000 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும் அவருக்கு. இப்போ பேலன்ஸ் 100 rupees 100 ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல, அது வந்து அதே இந்த 400 ஆர்டிகல்ஸ் 15 per unit விற்றார்ல, அதுக்கு மாதிரி விற்றாருன்னா அவருக்கு வந்து ப்ராஃபிட். இல்லை அவர் வாங்கின 10 per unit அதே 10 rupeesக்கு விற்றாருன்னா அது வந்து நார்மல் சேல் தான். ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ரீசனுக்காக அவர் வந்து 8 rupees தான் அவரால் விற்க முடியுது அப்படின்னா 10 rupees per unit வாங்கி 8 rupees per unit
சேல் பண்ணாருன்னா அப்போ வந்து பாசிபிள் லாஸ் வந்து 200 வரும். பாருங்க, சேல் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ஸ். 400 ஆர்டிகல்ஸ் வந்து சேல் பண்ணிட்டாரு 50 per யூனிட்க்கு, அப்போ 6000. அவர் ஆனால் பர்ச்சேஸ் பண்ணது 500, 10 per யூனிட். அன்சோல்டு ஆர்டிகல்ஸ் வந்து 100, அது வந்து 10க்கு சேல் பண்ணாருன்னா இதெல்லாம் இது கேல்குலேட் பண்ணால் 4000 வரும். இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் 2000 வரும். 10 rupeesக்கு சேல் பண்ணாருன்னா 2000. அதுவே அவர் வந்து 8 rupeesக்கு அன்சோல்டு ஆர்டிக்கல் 100 வந்து 8 rupeesக்கு சேல் பண்ணாருன்னா 4200 வரும். இதுலேருந்து மைனஸ் பண்ணினா 1800 வரும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து 200 வந்து லாஸ் தான் சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸாம்பிள் 2 ரீட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம். சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம்னா இப்போ டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் அதர் ஈவெண்ட்ஸ் நம்ம அக்கௌண்ட் பண்ணுறப்ப அது வந்து ரியலாக இருக்கணும். ஃபார்மில் ஒரு மாதிரியும் ஃபினான்ஷியல் ரியாலிட்டி வேறு மாதிரியும் இருக்கக்கூடாது. ஃபார்மில் என்ன இருக்கோ அதுதான் ரியல்லையும் இருக்கணும். இப்போ வந்து சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம்னா அது வந்து இந்த ஃபார்மை விட அது ரியலாக இருக்கணும். இப்போ ஃபார்மில் வேறு ஒன்று இருந்து இப்போ ரியலில் ஃபார்மில் வந்து இப்போ அதிகமான ப்ராஃபிட் இல்லை ஃபார்மில் அதிகமான ப்ராஃபிட் அந்த மாதிரி நிறைய இருந்து ஆனால் அது ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும். அதுதான் வந்து சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம். தென் மெட்டீரியாலிட்டி. மெட்டீரியாலிட்டினா இம்பார்ட்டண்ட். இப்போ எதாவது ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா இமீடியட் அட்டென்ஷன் கொடுத்து அதுக்கு வந்து ஃப்யூச்சரில் கிரேட்டர் லாஸ் வராமல் பார்த்துக்கணும், அவாய்ட் பண்ணணும். அதுதான் வந்து மெட்டீரியாலிட்டி இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. இது வந்து என்னதுன்னா யூசரோட டிசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதுதான் வந்து மெட்டீரியாலிட்டி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கம்பெனி ஷுட் டிஸ்க்ளோஸ் பை வே ஆஃப் நோட்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் எனி item of income or expenditure which exceeds 1% of the revenue from operations or 1 lakh whichever is higher. கம்பெனி வந்து எதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னா இன்கம் ஆர் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து 1% ஆஃப் ரெவன்யூ இல்லைனா 1 lakh இது ரெண்டுத்தில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து கம்பெனி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பி வந்து கம்பெனியில் இருக்க எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணுமானா பண்ண வேணாம். எந்த ஷேர் ஹோல்டர் 5%க்கு மேலே ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. செலெக்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸில் 4 டைப்ஸ் இருக்குது. ப்ரூடன்ஸ், சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம், மெட்டீரியாலிட்டி. தென் மேனர் ஆஃப் டிஸ்க்ளோஷர். இது வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டின் 5. ஆல் சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் பாலிசிஸ் அடாப்டட் இன் த preparation and presentation of financial statements should be disclosed. நம்ம எந்த அக்கௌண்டிங் பாலிசி அடாப்ட் பண்ணி ப்ரிப்பேர் ஆர் ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். The disclosure of the significant accounting policies as such should form part of the financial statement. இந்த அக்கௌண்டிங் பாலிசிஸ் இந்த அக்கௌண்டிங் பாலிசிஸ்லாம் வந்து ஃபார்ம் பார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பார்ட் இந்த டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. And the significant accounting policies should normally be disclosed in one place. இது வந்து theoretical question 5. ரீட் பண்ணிக்கோங்க. Then disclosure of changes in accounting policies. Disclosure of changes in accounting policies. கம்பெனி ஆல்ரெடி ஃபாலோ பண்ணின ஒரு மெத்தடை வேறு மெத்தடுக்கு சேஞ்ச் பண்ணுறது. இப்போ கம்பெனி வந்து FIFO மெத்தட் யூஸ் பண்ணிகிட்ருக்குன்னா வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் வந்து சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசிஸ். அதுக்கு வந்து நம்ம டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். அதுதான் டிஸ்க்ளோஷர் ஆஃப் சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசி. எப்போ டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும்னா இப்போ நம்ம இந்த மெத்தட்லேருந்து இந்த மெத்தடுக்கு சேஞ்ச் பண்ணுறப்ப டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். அப்புறம் அதில் வந்து மெட்டீரியல் எஃபெக்ட் இருக்கணும். மெட்டீரியல் எஃபெக்ட்னா இம்பார்ட்டண்ட் எஃபெக்ட், முக்கியமான தாக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த மெத்தட்லேருந்து அந்த மெத்தடுக்கு சேஞ்ச் பண்ணுறப்ப கண்டிப்பாக அமௌண்ட்டில் எஃபெக்ட் இருக்கும். ப்ராஃபிட் அதில் வேறு மாதிரி காட்டும், இதில் வேறு மாதிரி காட்டும். அதுதான் வந்து முக்கியமான தாக்கம் சொல்கிறாங்க. இது ரெண்டுமே வரப்போ நம்ம கண்டிப்பாக டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டீரியல் இன் கரண்ட் சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி. மெட்டீரியல் இன் கரண்ட் பீரியடில் மெட்டீரியல் எஃபெக்ட் இருக்குன்னா அதில் வந்து அதில் 2 டைப்ஸ் இருக்குது பாருங்கள். அமௌண்ட் வந்து அசன்டைன் பண்ண முடியுதுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். அமௌண்ட் அசன்டைன் பண்ண முடியலன்னா அந்த
அந்த ஃபேக்ட்டையும் நம்ம டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் மெட்டீரியல் இன் கரண்ட் பீரியட் பட் அசன்டைனபிள் இன் லேட்டர் பீரியட் அப்படின்னா அதுக்கு வந்து the fact of such change in later period to be disclosed in current period. இப்போ என்னென்னா, இப்போ நம்ம பாலிசி சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அமௌண்ட் கேல்குலேட் பண்ண முடியுது அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். அக்கௌண்டிங் பாலிசி சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அப்புறம் அந்த அமௌண்ட் கேல்குலேட் பண்ண முடியலைன்னா, அமௌண்ட் அசன்டைன் பண்ண முடியலைன்னு நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இப்போ அமௌண்ட் தெரியலன்னு டிஸ்க்ளோஷரை ஸ்கிப் பண்ண முடியாது. இது எப்படி டிஸ்க்ளோஷர் பண்ணுவாங்கன்னா, ஆஸ் பர் AS1 டிப்ரிசியேஷன் மெத்தட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், எஃபெக்ட் அமௌண்ட் கேல்குலேட் பண்ண முடியலன்னு நம்ம வந்து டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். இதை ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கே புரியும். தென் எக்ஸாம்பிள் 3, இது சும்மா சிம்பிள் எக்ஸாம்பிள் தான், ரீட் பண்ணால் புரியும். தென் டிஸ்க்ளோஷர் ஆஃப் டீவியேஷன்ஸ் ஃப்ரம் ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன். ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்னா கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூவல். டீவியேஷன்னா நாட் ஃபாலோயிங் த யூஷுவல், அது வந்து யூஸ்வலாக இருக்காது, அதுதான் வந்து டீவியேஷன் சொல்லுவாங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன், கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூவல் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்க்ளோஷர் கொடுக்க வேணாம். இது மூணும் ஃபாலோ பண்ணால் டிஸ்க்ளோஷர் கொடுக்க வேணாம். இப்போ இது மூணுமே நம்ம அப்ளை பண்ணலை ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த ஃபேக்ட் ஷுட் பி டிஸ்க்ளோஷர் கொடுத்தாகணும். The principle of consistency refers to the practice of using same accounting policies for similar transaction in all accounting periods. all accounting periodsக்கும் சேம் அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். பிரின்சிபல் ஆஃப் கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் ஆகும். தென் இல்லஸ்ட்ரேஷன் 1, 2, 3 நீங்கள் ரீட் பண்ணால் புரியும். தென் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். செலெக்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸில் 4 டைப்ஸ் சொன்னோம். ப்ரூடன்ஸ், மெட்டீரியாலிட்டி, சப்ஸ்டன்ஸ், ஓவர்ஃபார்ம். அப்போ கம்பேரபிலிட்டி தான் நாட் அ மேஜர் கன்சிடரேஷன். Adoption of different accounting policies by different companies operating in the same industry affects which of the qualitative characteristics the most. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணால் என்ன அஃபெக்ட் ஆகும்? கம்பேரபிலிட்டி தான் அஃபெக்ட் ஆகும். அதுதான். which of the following would not be the correct? Any change in an accounting policy which has a material effect should be disclosed. அக்கௌண்டிங் பாலிசி சேஞ்ச் பண்ணி அதில் மெட்டீரியல் எஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். The amount by which any item in the financial statement is affected by such change should be disclosed in extent ascertainable. Where such amount is not ascertainable, wholly or part, the fact should be indicated. Yes. If a change is made in accounting policies which has no material effect on the financial statement for the current period, but which is reasonably expected to have a material effect in later periods, the fact of such change should be appropriately disclosed in the period in which the change is adopted. இதுவும் கரெக்ட். இதில் வந்து இதுதான் வந்து நாட் கரெக்ட். ஏன்னா if a change is made in accounting policy which has material effect on the financial statement for the current period and is reasonably accepted to have a material effect in later periods, the fact of such change should be appropriately disclosed ஒன்லி இன் த லேட்டர் பீரியட் சொல்கிறாங்க. நம்ம வந்து கரண்ட் பீரியடில் மெட்டீரியல் எஃபெக்ட் இருந்து அது வந்து மெட்டீரியல் எஃபெக்ட் லேட்டர் பீரியடில் இருந்தால் நம்ம வந்து லேட்டர் பீரியடில் டிஸ்க்ளோஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து தப்பு. இதுதான் கரெக்ட். டிஸ்க்ளோஸ்ட் இந்த பீரியட் நம்ம எப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம், எப்போ வந்து அந்த மெத்தடை அடாப்ட் பண்ணியிருக்கோம், எப்போ வந்து நம்ம மெத்தடை சேஞ்ச் பண்ணி அடாப்ட் பண்ணியிருக்கோமோ அப்போ அந்த பீரியடில் வந்து டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். இப்போ நம்ம லேட்டர் பீரியடில் தான் மெட்டீரியல் எஃபெக்ட் வருதுன்னா அப்போ லேட்டர் பீரியடில் டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும் அப்படின்றது வந்து தப்பு. ஸோ இதுதான் வந்து கரெக்ட். தென் தியரட்டிக்கல் கொஸ்டின். வாட் ஆர் த 3 ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ்? கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூவல். இது வந்து முன்னாடி பார்த்தோம்ல தியரட்டிக்கல் கொஸ்டின் 5ன்னு அதை ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். Certain fundamental accounting assumptions underline the preparation and presentation of financial statement. They are usually specifically stated because their acceptance and use are not assumed.
இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன் வந்து ப்ரிப்பேர் ஆர் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப அது வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே ஆர் யூஸ்வலி ஸ்பெசிஃபிக்கலி ஸ்டேட்டட்னா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆர் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன் கோயிங் கன்சர்ன் கன்சிஸ்டன்சி அக்ரூவல் இது வந்து ப்ரெசென்ட் பண்ணுறப்ப அதை மென்ஷன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஸோ இது வந்து ஃபால்ஸ். இஃப் ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ் ஆர் நாட் ஃபாலோட் இன் presentation and preparation of financial statement, a specific disclosure is not required. இப்போ அது வந்து ஃபாலோ பண்ணலைன்னா டிஸ்க்ளோஷர் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஃபால்ஸ். ஏன்னா அது வந்து ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். அது வந்து ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். ஃபாலோ பண்ணினா தான் டிஸ்க்ளோஷர் கொடுக்க தேவையில்லை. All significant accounting policies adopted in the preparation and presentation of financial statement should form part of the financial statement. முன்னாடி சொன்னது தான் அக்கௌண்டிங் பாலிசி அடாப்ட் பண்ணி ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறப்ப அது வந்து பார்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் முன்னாடி சொன்னோம். அது வந்து ட்ரூ. இது ட்ரூ. நெக்ஸ்ட்டு எனி சேஞ்ச் இன் அன் அக்கௌண்டிங் பாலிசி விச் ஹாஸ் அ மெட்டீரியல் எஃபெக்ட் ஷுட் பி டிஸ்க்ளோஸ்டு. Where the amount by which any item in the financial statement is affected by such change is not ascertainable whole or in part, the fact need to be not to be indicated சொல்கிறாங்க. இப்போ அக்கௌண்டிங் பாலிசி சேஞ்ச் பண்ணுறப்ப டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். அமௌண்ட் கேல்குலேட் பண்ண முடியலன்னா டிஸ்க்ளோஷர் கொடுக்க வேணாம். அந்த ஃபேக்ட் வந்து நாட் டு பி இண்டிகேட்டட் சொல்கிறாங்க. இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா அமௌண்ட் வந்து கேல்குலேட் பண்ண முடியலனாலும் டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். அந்த ஃபேக்ட் என்னவோ அதுவும் அந்த ஃபேக்ட் ஆல்சோ மஸ்ட் பி டிஸ்க்ளோஸ்டு. அமௌண்ட் கேல்குலேட் பண்ண முடியலன்னு டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஃபால்ஸ். தென் 7 and 8 ரீட் பண்ணாலே புரியும்.